கணவரோட எனக்கு வாழ பிடிக்கல, அதனால பக்கத்து தெரு டாக்ஸி டிரைவர் தாம்சனோட ஓடி போயிடுறேன்னு எழுதிருக்காங்க. என்னது, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? உங்க பொண்டாட்டி ஓடல சார், டாக்ஸில போயிருக்காங்க, அதுவும் தாம்சனோட போயிருக்காங்க. உங்க பிரச்சனைங்க. இப்பவே நான் 2000-3000 பேருக்கு இமெயில்ல ஃபார்வர்ட் பண்ணணும். ஐயோ, இனிமே எப்படி நான் வெளியில தலை காட்டுவேன்? இதுக்குன்னு தனியா ஒரு தலையை கடன் வாங்க முடியும்? இருக்கிற தலையை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டிக்க வேண்டியதுதான். நீ வேறப்பா, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு. இப்படிதான் உங்க புருடா நியூஸ படிச்சுட்டு எத்தனை பேர் மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடி பாவி, பக்கத்து வீட்டுக்கு போனா கூட டாக்ஸில போறேன்னு சொல்லுவியடி. அப்பவே சந்தேகம் வராம போச்சடி. ராஜி எங்கடி போயிட்ட? ராஜி ராஜி ராஜி. என்னப்பா இது கிளைமாக்ஸ் இப்படி ஆயிடுச்சு? அப்படிதான் சார், ஊர்ல நல்லவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டா கடைசியில இதான் கதி. இவனுக்கு இதுதான் வேணும். அப்படியா? ஆனா நீங்க மட்டும் சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு என்ன நடக்க போகுதோ. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இப்ப நிறைய மாறிட்டேன். எப்படி? முன்னெல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்களை பார்த்தா சொல்லி விட்டுட்டு இருந்தேன். ஆ, இப்போ அபவ் 40. ஆ, நீங்க திருந்தவே மாட்டீங்க. போப்பா, இப்ப என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தான் இருக்கும். என் மோகனாவுக்கு 46. இது எல்லாம் என் மோகனாவுக்கு தான். என்னது, பாடி ஸ்ப்ரே ஃபார் மென்னா? பரவாயில்ல.